நீங்க சர்க்கரை குறைபாடு பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு வைத்தியம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயன்படும். இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப பாதத்துல பாத்தீங்கன்னாக்கா எரிச்சல் இருக்கு, மதமதப்பு இருக்கு, நெத்து இருக்கு, செருப்பு போட்டா வெளியில கழிவு தெரியல, எறும்பு கடிக்கிறது தெரியவே இல்லை, அடிப்பட்டா ரத்தம் வந்தாலும் அடிப்பட்ட வலியே இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இப்படி இருக்கிறவங்க இதை எப்படி சரி செய்யலாம்? சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் கால் பாதம். இதை நல்லா இருக்கும்போதே செஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல பிரச்சனை இருக்காது. ஸோ இதை மட்டும் காலையில நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா அழகா கணையம் அந்த இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணும், சர்க்கரை குறைபாடை நீக்கும், வேகம் சிறப்பாக அம்சமாக நல்ல தூக்கத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்லா சூப்பரா இருக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நீங்க சர்க்கரை குறைபாடு பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு வைத்தியம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயன்படும். இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சர்க்கரை நோயால் என்ன பண்ணும், கால் பாதம் எரிச்சல் இருக்கும். இதுதான் எனக்கு முக்கியம். கால் பாதம் எரிச்சல் இருக்கும், ஏன்னா ரத்த ஓட்டம் இருக்காது, நடக்கிறதே தெரியல, பாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப புசு புசுன்னு இருக்கு, தலைவாணி வச்சு நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கிரிப்பே இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கீழே ரத்த ஓட்டம் இருக்காது. இப்ப பாதத்துல பாத்தீங்கன்னாக்கா எரிச்சல் இருக்கு, மதமதப்பு இருக்கு, நெத்து இருக்கு, செருப்பு போட்டா வெளியில கழிவு தெரியல, எறும்பு கடிக்கிறது தெரியவே இல்லை, அடிப்பட்டா ரத்தம் வந்தாலும் அடிப்பட்ட வலியே இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இப்படி இருக்கிறவங்க இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை குறைபாடு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்சுலின் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஏன் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. இந்த இன்சுலின் சுரக்கலைன்னா என்ன ப்ராப்ளம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல 5 வகையான ஃபைபர் இருக்கும். நார் சத்து, புரத சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான சத்து இருக்கு. அந்த 5 வகையான சத்தும் நம்ம சாப்பிட்ட பிறகு என்னாகும், எரிச்சி, அந்த இன்சுலின்ங்கிறது எரிச்சி சாம்பலை தள்ளும். அந்த சாம்பலை எரிக்கிறதுக்கு இன்னொரு இன்சுலின் சுரக்கும். அதான் நமக்கு சுகருக்கான பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்சுலின். ஸோ அது சுரக்கலைன்னா என்னாகும், அந்த எரிச்சி இந்த சாம்பலை தூவுது பார்த்தீங்களா, அந்த இது ரத்தத்திலையும் யூரின்லையும் உடம்புலையும் தசைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ செடிமெண்ட் ஆகி இறுகி கல்லாகுதோ அந்த மாதிரி கால் பாதத்துல அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ ரத்த நாளங்கள் அடைப்பட்டு போயிருக்கும். அதே மாதிரி அந்த மசில் கேப்ல போய் ஒன்னாக்கும் அந்த துகள்கள் போய் உட்காந்துருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதான் மெத்து ஆகிறது. கால்வலி அங்கே ரத்தம் போகலனாலே கால்வலி ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் அங்க ஏற்படக்கூடிய புண்ணு ஆற மாட்டேங்குது, ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அழுகி செயல் வச்சு அந்த எடுக்கக்கூடிய நிலை வருவதற்கான காரணம் என்னன்னா அங்க ரத்த ஓட்டம் இல்லை. சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் கால் பாதம். ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் நீங்க எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, எப்பொழுதுமே காலை பத்திரமா பாதுகாக்கணும். சுகர் பேஷண்ட்ல மெடிசன்ல இருக்கிறவங்க காலில் அடிபட்டுச்சுன்னா உடனே கேர் எடுத்துக்கணும், சுகர் செக் பண்ணிக்கணும், கூட இருந்துச்சுன்னா அதை குறைக்க ஆரம்பிச்சணும். அப்பதான் இந்த புண்ணு சீக்கிரம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ஸ்டோர் ஆகுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகும், தெரியாது. நான் நல்லா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஓட ஓடியாரு இருப்பீங்க. ஆனா சிறுதுள்ளி பெருவெல்லங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறாது. ஸோ காரணம் என்ன, முடிஞ்ச வரைக்கும் யூரின்ல போகும், முடிஞ்ச வரைக்கும் மோஷன்ல போகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேலன்ஸ்லாம் சேர்ந்து கடைசியா நிற்கும். இது எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பாத சிகிச்சை. அது எப்படின்னா, நல்ல ஒரு ஹாட்டான வாட்டர், மீன்ஸ் இதமான ஒரு தண்ணியில நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம், பாவக்காய் வெட்டி போட்டுக்கோங்க, கோவக்காய் வெட்டி போடலாம். இந்த கசப்பான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி அதை க்ரஷ் பண்ணி அந்த தண்ணியில போட்டுருங்க, வெதுவெதுப்பான தண்ணியில. இல்லை கல்லுப்பு அவசியம், தேவைப்பட்டுச்சுன்னா மஞ்சள் 2 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இதமான ஒரு தண்ணியில ஒரு டெய்லி நம்ம எல்லாம் எந்த வேலை போயிட்டு வந்தாலும் நம்ம உடம்புக்காக இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க என்ன பண்றீங்க, காலை கணுக்கால் வரைக்கும் உள்ள விட்டுட்டு உட்காந்துருங்க. டிவி பார்த்துக்கலாம், மொபைல் பார்த்துக்கோங்க, என்ன வேணாலும் சரி. ஒரு 1/2 hour அப்படியே இதை தண்ணி உங்களுக்கு சூடு கம்மியா இருக்கா, கொஞ்சோண்டு ஒரு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி கொதிக்க ஊற்றி காலை புண்ணாக்கிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. மிதமான ஒரு சூடுல கல்லுப்பு, பாவக்காய், கோவக்காய் இல்லைன்னா வெறும் பாவக்காய் மட்டும், இலை, இந்த மாதிரி கசப்பான ஐட்டமா கட் பண்ணி உள்ள போடுங்க. கொஞ்ச நேரம் தண்ணியில ஊறட்டும், அதுக்கப்புறம் காலை வைங்க மெல்லமா. அழகா தொட்டு பார்த்துக்கோங்க, சூடு மிதமா இருக்கா பார்த்துக்கோங்க, அழகா வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டெய்லி வைக்க நம்ம நரம்பு நாளங்கள் விரிவடையும். அதே மாதிரி கீழே படிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது கெமிக்கலுக்கு இணையான ஒன்று கீழே ஸ்டோர் ஆகிறது. ஸோ அந்த கெமிக்கலுக்கு இணையான அந்த பவுடரை எரிக்கிறது தான் இன்சுலின். அது பண்ணாம போறதுதான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கிட்னில ஸ்டோர் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வருது, காலில் ஸ்டோர் ஆகுதுனால கால் வீக்கம் வருது, ரத்த ஓட்டம் இல்லை. இதுதான் ரீசன். ஸோ இதை இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேங்க் பேலன்ஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது. கால் வீங்கினாதான் நான் செய்வேன் அப்படி கிடையாது. சுகர் பேஷண்ட்ல இருக்கவங்க நம்ம லாங்ல போயிட்டு வந்த பிறகோ இல்லை இப்போ டெய்லி இதை நம்ம சாப்பிட்டா தண்ணி குடிக்கிறோம்ல, அது மாதிரி டெய்லி இதனால என்ன, நல்ல தூக்கம் வரும்,
ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கால் வலி இருக்காது, உள்ள ஸ்டோரேஜ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல் கரைஞ்சி வேர்வை துவாரம் வழியா போயிடும். ஸோ இது அவசியம். யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை செஞ்சிருங்க. இது நல்லா இருக்கும்போதே செஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல பிரச்சனை இருக்காது. ஸோ அடிப்பட்டாலும் சீக்கிரம் ஆறி போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது காலையில் எடுக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க், இதுதான் ரொம்ப முக்கியம். சீரகம் 1 ஸ்பூன், நல்லா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம், கருஞ்சீரகம், அது என்ன லெவல்ல இருக்கட்டும், லோ சுகர்லாம் வந்து பயப்படாதீங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். அதே மாதிரி கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், 2 முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு சேர்க்க வேண்டிய 3வது பொருள் தான் ரொம்ப முக்கியம், குப்பை மேனி பவுடர், அதுவும் டீஸ்பூன். ஓகேங்களா? இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சா போதும். 2 முக்கியமான விஷயம், ஜீரகம், கருஞ்சீரகம். இது தேவைப்பட்ட இன்சுலின் சுரப்பியாக சொல்லக்கூடிய வெந்தயத்தை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3 இன்கிரீடியன்ஸ் வருது வித் குப்பை மேனி பவுடர். ஒரே 1 டீஸ்பூன் நல்லா கொதிக்க வைங்க, அப்படியே குடிச்சிருங்க. இப்படி நீங்க கரெக்டா 15 நாள் கழிச்சு உங்களோட சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்டிங்லேயே உங்களுக்கே தெரியும். நான் சொல்றேங்கிறதுலாம் வந்து செகண்டரி. ஆனா அனுபவ ரீதியா இந்த விஷயங்கள் கண்டு கை கொண்டு செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இதை மட்டும் காலையில நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா அழகா கணையம் அந்த இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணும், சர்க்கரை குறைபாடை நீக்கும், அதனால வரக்கூடிய சோர்வு, கண் பார்வை கோளாறு, உடல் இழைச்சு போகிறது, திருப்பி ரீன்டான் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் ஒரு லேகியம், தேத்தான் லேகியம், தேராத உடம்பையும் தேத்தும். இது எதுக்காக அந்த லேகியம்? சார் சுகர் சார் நைட் டைம் பாடும் பொழுது சுகர் ஏற்றுமா சார்? நீங்க நைட்டு சாப்பிட்டு படுக்கும்போது சுகர் ஏற்ற தான் செய்யும். நீங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சர்க்கரைக்கு ஒரு மருந்து இருப்பீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2வது நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பெரிய ஷூட் ஆகாது. ஸோ நைட்டு 1 ஸ்பூன், நீங்க எப்போ போதும் சுகர் டேப்லெட் போடுறீங்களா போட்டுக்கோங்க, மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த லேகியம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க தேத்தான் லேகியம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது, தேராத உடம்பையும். இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்டோரேஜ் இருக்காது, கணையத்தை மட்டும் இல்லை எல்லா உறுப்புகளையுமே இயங்க வைக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரிவைஸ் பண்றதுனால தான் சொல்றாங்க, விளைச்சி போனாலும் தேர வைக்கும். முடியல முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க அதான் உடம்புல இருக்கக்கூடிய அசுத்த நீர்களை தக்கும். இந்த தேத்தாங்கொட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அழுக்கான தண்ணியில போட்டுருவாங்க, தண்ணியில முடிச்சு போட்டு அந்த தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அதை சாப்பிட உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ், அந்த கிருமிகள், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து மோஷன்ல தள்ளிடும். அப்ப என்னாகும், அழுக்குகளும் பழைய கழிவுகளும் உள்ள இல்லாத போது அங்க எல்லாமே புதுப்பிக்கப்படும். இதுதான் முக்கியம். இது தேத்தான் லேகியம் எடுத்தா இழைச்ச உடம்பு பழையபடி நார்மலுக்கு ஸ்ட்ரென்த்தா வந்துடும். இது ரொம்ப முக்கியம். காலையில இந்த கஷாயம், நைட்டு லேகியம், அந்த பாத சிகிச்சை, அந்த வார்ம் வாட்டர் நல்லா திருப்பியும் சொல்றேன், கொதிக்க ஊத்தி காலை சுட்டு புண்ணாக்கிக்க கூடாது. தொட்டுன்னு மிதமான சூடு அப்படி வச்சிருப்பாங்களே இதமா, அப்படி இந்த ஹாட் மசாஜ் மாதிரி அந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் காலை உள்ள விடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்படி செஞ்சாலே போதும், நம்மளுடைய தேகம் சிறப்பாக அம்சமாக நல்ல தூக்கத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்லா சூப்பராக இருக்கலாம். நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.